பொன்னேரி என்ற கிராமத்தில் மிக உயரத்தில் பெருமிதமாக வட்டமடித்து கொண்டிருந்தது ஒரு கருடன். ஆலமரக் கிளையில் அமர்ந்திருந்த 2 குருவிகள் இதை பார்த்தன. கருடனைப் போல அவ்வளவு உயரத்தில் பறக்க முடியவில்லையே என்று ஏக்கம் கொண்ட ஒரு குருவி, நமக்கு ரெக்கை இருந்து என்ன பயன்? பறந்தால் அந்த கருடனைப் போல அவ்வளவு உயரத்திற்கு செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் ரெக்கையை எரித்து சாவதே மேல் என்றது. அறிவும் அனுபவமும் நிறைந்த இன்னொரு குருவி, நண்பா, குருவிகளாக பிறந்திருப்பதால் இன்னொரு குருவியை பார்த்து ஏக்கம் கொண்டால் அது நியாயம். கருடனை பார்த்து பொறாமைப்படுவதால் பயனில்லை. நம் வாழ்வில் என்ன குறை உள்ளது? சிறிய இறக்கைகளின் திறனுக்கு ஏற்ப பறந்து மகிழ்கிறோம். ஆமை, தவளை போன்ற உயிரினங்களால் பறக்கவே முடியாது. அதை பார்த்து ஆறுதல் கொள். இருப்பதை கொண்டு மகிழ வேண்டும். பிறரை பார்த்து பொறாமைப்பட்டால் நம் நிம்மதியை இழக்க நேரிடும். எனவே தவறான எண்ணத்தை கைவிடு என்று அறிவுரை கூறியது. சற்று நேரம் யோசித்த குருவி, நீ சொல்வது சரிதான். பொறாமை என்பது எலும்புருக்கி நோய் போன்றது. அது முற்றினால் உயிரை அழித்துவிடும். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதை விட்டுவிட்டேன். கிடைத்ததை வைத்து திருப்தி அடைவேன் என்றது.